வெல்கம் டு டிட்பெட்ஸ். மிக நீளமான ரேடியோ அலைகள் முதல் மிக குறுகிய காமா கதிர்கள் வரை அனைத்தையும் உள்ளடக்கியதுதான் இந்த மின்காந்த அலைமாலை, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். மின்காந்த கதிர்வீச்சின் முழு வீச்சு. மின்சாரத்திற்கும் காந்தத்திற்கும் இடையிலான ஒரு அழகான நடனத்திலிருந்து மின்காந்த அலைகள் பிறக்கின்றன. எலக்ட்ரான்ஸ் போன்ற சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் முன்னும் பின்னும் ஆசிலேட் ஆகும்போது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் உருவாகுகின்றன. இந்த நிகழ்வு சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்டை உருவாக்கி அதன் மூலம் சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்குது. இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் மாறி மாறி சுயமாக பரவி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக உருவாகுது. ரெண்டு புலங்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாகவும் அலைகள் பயணிக்கும் திசைக்கு செங்குத்தாகவும் 3 டைமென்ஷனில் இருக்கும். இந்த சுழற்சி ஒளியோட வேகத்தில் பயணிக்கிற ஒரு ஆற்றல் அலையை உருவாக்குது. இதற்கு எந்த ஊடகமும் தேவையில்லை. வெற்றிடத்தில் பயணிக்கும் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அலைகள் மற்றும் துகள்கள், அதாவது போட்டான்கள் இரண்டையும் போல செயல்படுகின்றன. லாங்கர் வேவ்லென்ஸ் கொண்ட ரேடியோ வேவ்ஸ் போன்றவை துகள்களை விட மோஸ்ட்லி அலைகள் போலவே செயல்படும். ஷார்ட்டர் வேவ்லென்ஸ் கொண்ட எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ் மோஸ்ட்லி போட்டான்ஸ் மாதிரி தான் செயல்படும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸோட வேவ்லென்த், ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி வேறுபட்டு இருக்கும். வேவ்லென்த் லாங்காக இருந்தால் லோ ஃப்ரீக்வன்சி, லோ எனர்ஜி. வேவ்லென்த் ஷார்ட்டாக இருந்தால் ஹை ஃப்ரீக்வன்சி, ஹை எனர்ஜி. லாங்கர் வேவ்லென்ஸ் பிரேக் ஆகாமல் வளைந்து துளைத்து தடைகளை தாண்டி செல்லும் தன்மை கொண்டது. நீளமான அலைகளுக்கு லோ எனர்ஜி ஃபோட்டான்றதால எலக்ட்ரான்ஸ் ஆட்டம்ல இருந்து ரிமூவ் பண்ணுற சக்தி கிடையாது. ஸோ அலைகளாக செயல்படும் ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட், நான் அயனைசிங் ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டது. சேஃப் டு யூஸ். ஆனால் ஹை எனர்ஜி ஃபோட்டான்ஸுடைய அல்ட்ராவயலட், எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ் ஒரு அணுவின் உள்ளே புகுந்து எலக்ட்ரான்ஸை வெளியில் தள்ளும் தன்மை கொண்டது. இதுதான் அயனைசேஷன். ஒவ்வொரு ஒளி துகளும் ஒரு சக்தி துளி. அன்போலரைஸ்டு லைட் ரேண்டமாக எல்லா திசையிலும் சுழலும் தன்மை கொண்டது. போலரைஸ்டு லைட் ஒரே டைரக்ஷனில் ஒரே மாதிரி ஆசிலேட் ஆகும் தன்மை கொண்டது. டான்சர்ஸ் சிங்க் பண்ணி நடனம் ஆடுற மாதிரி. எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை போலரைஸ் பண்ணிக்கலாம். சன்கிளாசஸ், ஃபோட்டோகிராஃபி, எல்சிடி ஸ்க்ரீன்ஸ், வயர்லெஸ் கம்யூனிகேஷன், அப்புறம் அறிவியல் சாதனங்களில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை போலரைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் சாலிட், லிக்விட், கேஸ் ஸ்டேட்டில் உள்ள ஏதாவது ஒரு பொருளோட இன்ட்ராக்ட் ஆகும்போது ஆய்வு செய்யப்படுவது ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. மேட்டர்ஸ் இன்ட்ராக்ட் ஆகும்போது டிஃப்ரெண்ட் வேவ்லென்ஸில் லைட் எப்படி அப்சார்ப் ஆகுது, எமிட் ஆகுது, ஸ்கேட்டர் ஆகுதுன்னு பார்த்து அதன் மூலமாக சயின்டிஸ்ட் அந்த மெட்டீரியலில் உள்ள ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ், அதோட கம்போசிஷன், ஸ்ட்ரக்சர் மற்றும் பிஹேவியர் பற்றி ஆய்வு செய்கிறாங்க. டீகோடிங் த யூனிவர்சல் சீக்ரெட்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தோட முக்கிய பகுதிகளை குறைந்த ஆற்றல்ல இருந்து வரிசைப்படுத்தி பார்ப்போமா? ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட், விசிபிள் லைட், யூவி ரேஸ், எக்ஸ்ரேஸ், அப்புறம் காமா ரேஸ். ரேடியோ வேவ்ஸ் பிராட்காஸ்டிங்க்கும் தகவல் தொடர்புக்கும் பயன்படுத்தப்படுகின்றன. சமையல், ராடார் அமைப்புகள், சேட்டலைட் சிக்னல்ஸ்க்கு மைக்ரோவேவ்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. ரிமோட் கண்ட்ரோல்ஸ்லையும் ஹீட் சென்சார்லையும் இன்ஃப்ராரெட் ரேஸ் பயன்படுத்தப்படுகின்றன. பிளாக் லைட்ஸ் அப்புறம் ஸ்டெரிலைசேஷனுக்கு அல்ட்ராவயலட் ரேஸ் பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்ரேஸ் மெடிக்கல் இமேஜிங்க்கும், காமா ரேஸ் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்புறம் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. தகவல் தொடர்பு, மருத்துவம், வானியல் ஆராய்ச்சி அப்புறம் அன்றாட தொழில்நுட்பத்திற்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தோட சக்தியை யூஸ் பண்ணுறோம். நவீன வாழ்க்கையின் கண்ணுக்கு தெரியாத கட்டமைப்பு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டிட்பெட்ஸ்.